ஹாய், நான் ஹரிணி. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுறேன். அ சார் அகாடமில ஜாயின் பண்ணி ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிருச்சு. 1 மந்த் ஆயிருச்சு. அ ஜாயின் பண்ணும்போது எனக்கு ரன்னிங்னா என்னன்னு தெரியாது. நான் ரன் பண்ணதே இல்ல. எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா என்னன்னே எனக்கு தெரியாது. நான் அந்த பக்கமே நான் போனது கூட இல்ல இதுவரையும். அ ஒரு நீ இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணுவோமா? அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு சத்தியமா இல்ல. அ ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் வந்து ரன் பண்ணிட்டு எனக்கு டைமிங் வரலன்னு ஜாயின் பண்ணுவாங்க. நான் வந்து டைரக்ட்டா ஜாயின் பண்ணிட்டேன். நான் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாம தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா நம்ம ஒரு கைடன்ஸ் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தோணிருச்சு. அதனால சரி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். அ பயமா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. ஐயோ! நம்மளால இது முடியுமா? பண்ண முடியுமா? சுத்தமா எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து 0 ஒண்ணுமே இல்ல. ம். அப்புறம் நான் சார்ட்டயே சொன்னேன். "சார் நான் இதுவரை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே பண்ணதில்ல சார்." அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாம் என்னைய பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு ஏத்த மாரி ஷெட்யூல் போட்டு குடுத்தாங்க. ஷெட்யூல் போட்டு டெய்லியும் வந்து குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஈஸியானதா குடுத்தாங்க. கொஞ்சம் எனக்கே தெரியும் அது ஈஸின்னு. ஆனா வந்து அது பண்ணிட்டே எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் ஒரு மாரி கான்ஃபிடென்ட்டா பூ பூஸ்டப்பா இருக்கும். "நீ பண்ணிட்டத" அப்படின்னு. அந்த சின்னதுலேருந்து அந்த அந்த சின்னதே எனக்கு வந்து பெருசா அப்ப தோணுச்சு. பட் இப்ப அத விட நான் பெருசா பண்ணிட்டுருக்கேன். அ எ எனக்கு ஒரு ரொட்டீன்லே இல்லாம இருந்துச்சு என் லைஃபு. அ சு எப்பவுமே ஒரு ஒரு லேசியா அ நைட் லேட்டா தூங்கி காலையில லேட்டா எந்திரிச்சு, அந்த மாரி ஒரு ரொட்டீனே இல்லாம இருந்துச்சு. இங்க ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு 5:30 போணுமா, 5:30 போணும்னா நான் 10க்கே படுத்துறணும். அப்ப 10க்கே நான் என்னோட ஸ்லீப்பிங் டைம் அப்பயே இருக்கணும்னா, ஒரு ரொட்டீனா இருந்துட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த மாரி போகவும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அ நான் ஷெட்யூல் குடுத்தது வந்து நான் கரெக்ட்டா பண்ணிருவேன். மோஸ்ட்லி நான் கரெக்ட்டா பண்ணியிருக்கேன். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கு. ஒரு சில நாள் என்னால ரொம்ப முடியல. அதாவது நம் ரன் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் ரொம்ப முடியல அப்டின்னா மட்டும் தான் சார்ட்ட சொல்லிட்டு என்னால முடியல சார் இப்படி இப்படி இதாயிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, எனக்கு இன்ஜூரி நான் என்ன பண்ணேன் எல்லாமே நான் சொல்லிருவேன். கொஞ்ச நேரம் நின்டுட்டேன் சார், கொஞ்ச நேரம் அ ரெஸ்ட் எடுத்தேன். அந்த மாரி நான் எல்லாமே சொல்லிருவேன். நான் ஜாயின் பண்ணும்போது சார் வந்து என்னைய ரன் பண்ண சொன்னாங்க. நான் 7 மினிட்ஸ் 17 செகண்ட்ஸ்ல இருந்தேன். அதுவும் வந்து நான் ஸ்டாப் பண்ணி தான் ஓடுவேன். அப்ப அந்த டைம்லாம் கனெக்ட் பண்ண எனக்கு தெரியல எனக்கு. ம். அப்படி இருந்துட்டு இப்ப நான் 5:35 ஒரு 40 கிட்ட வந்திருக்கேன். என்னாலே நான் ஒரு 0 கான்ஃபிடென்ட்ல வந்தேன். பட் இங்க அவங்க சொன்ன கரெக்ட்டா சார் சொன்னத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நான் 5:35க்கு வந்திருக்கேன். சரி. அதுக்கப்புறம் சார்ட்ட வந்து சொல்லிரணும் நம்ம. இன்ஜூரி ஆயிருச்சு இந்த மாரி எல்லாமே நம்ம சொல்லிரணும். அ ஏன்னா அதுக்கேத்த மாரி தான் அவங்க அடுத்து மூவ் பண்ணுவாங்க. நமக்கு லைட்டா வலிச்சா கூட நம்ம இப்படிலாம் பண்ணுது. இந்த மாரி இருக்கு சார். இன்ஜூரி ஆயிருக்கு. நீக்கு கீழ ப்ராப்ளம் அந்த மாரி நான் எல்லாமே நான் சொல்லிருவேன். சொன்னா தான் அவங்க அதுக்கேத்த மாரி நமக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. அவங்க சொன்ன டயட் ஃபுட்டு இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். கரெக்ட்டா. அம் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணனால நான் இது வொர்த்தா இருக்குமா? அப்படின்னு நானும் யோசிச்சிருக்கேன். எங்க வீட்லயும் வந்து ஆன்லைன்லாம் சரி வராது அப்படிலாம் சொன்னாங்க. நான் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் நான் இங்க ஜாயின் பண்ணேன். இப்ப நான் அவங்கள்ட்ட வந்து நான் காட்டிட்டு இருப்பேன். நான் இப்படிலாம் நான் இந்த மாரிலாம் பண்ணேன். இந்த மாரிலாம் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அவங்களும் சரி ஓகே ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி அவங்களே இப்ப சொல்றாங்க. கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு. பிரைஸ் வைஸும் நான் வந்து மத்த அகாடமில கம்பேர் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்து எனக்கு இங்க அ அவங்க சொன்ன மத்தவங்க சொன்ன பிரைஸ விட இங்க எனக்கு ரொம்பவே அஃபோர்டபுளா இருந்துச்சு. அதனால தான் நான் இங்க ஜாயின் பண்ணேன். இருந்ததுக்க விட எனக்கு இப்போதைக்கு என் கெப்பாசிட்டி வந்து கூடுன மாரி அ ஃபீல் ஆகுது. நான் முதல்லலாம் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து 1% கூட எனக்கு இல்ல. நான் சார் கிட்டயே அவரே என்ன ஃபீல் பண்ணியிருப்பாரு. நான் ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட நான் பேசினத வச்சு. அவங்க சொன்னத நான் கரெக்ட்டா டெய்லி அந்த ஷெட்யூல் வைஸ் நான் ஃபாலோ பண்ணிருவேன். அது ஃபாலோ பண்ணலன்னா எனக்கு ஒரு மாரி இதா இருக்கும். கில்ட்டா இருக்கும். நான் இன்னைக்கு கூட வந்து என்ன ஒரு 2 லேப்ஸ் 500 மீட்டர் ஓட சொன்னாங்க. 1 தான் பண்ணேன். இன்னொன்னு வந்து எனக்கு கால் வந்து கொஞ்சம் இதாயிருச்சு. அதுவே எனக்கு ஒரு மாரி கில்ட்டா இருக்கு. அந்த மாரி நம்ம இருக்கணும். நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம அ
அவங்க அவங்க குடுக்குற ஷெட்யூல் நம்ம பண்ணி முடிச்சிரணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும். அப்பதான் நம்ம இம்ப்ரூவ் ஆவோம். அந்த மாரி நம்ம டெய்லியும் அவங்க சொல்றத பண்ணிட்டே, ஒரு கன்சிஸ்டன்ட்டா நம்ம எத பண்ணாலுமே என்னைக்காவது நமக்கு ஒரு நாள் சக்சஸ் கிடைக்க தான் போகுது. என்ன கேட்டா ஒரு கைடன்ஸ் தேவைதான். ஒரு ஐடியாக்காக நம்ம ஜாயின் பண்ணி நம்ம அத எப்படி பண்றோம்? இது எனக்கு இது ரொம்ப நியூ பிளாட்ஃபார்ம். இந்த பக்கம் நான் வந்தது கூட இல்ல. பட் நானே இத வந்து நான் பண்ணிட்டேன். நான் முன்னாடி இருந்ததுக்கு நான் இப்ப எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். எனக்கே தெரியும். சாருக்கும் தெரியும் நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு. ஸோ இருந்ததுக்கு இப்ப எனக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு என்னோட கெப்பாசிட்டி கூடுன மாரி இருக்கு. எ நான் வந்து ஃபிசிக்கலா ரொம்ப லேசி. அ ரொம்ப ரொம்ப லேசி நான் ஃபிசிக்கலாவே. இப்ப வந்து எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, என் பாடி ஃப்ளெக்சிபிளா அந்த மாரி எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அந்த மாரி இருக்கவும், அ எனக்கே ஒரு மாரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அந்த அந்த கான்ஃபிடன்ஸு அந்த மாரி அந்த இதெல்லாம் கூடியிருக்கு இருந்ததுக்கு. அ எ நல்லா ட்ரெயின் பண்றாங்க என்னைய கேட்டா. ஆன்லைன்னால எல்லாரும் அ சும்மா சொல்லிட்டு, அப்படியே இந்த ஷெட்யூல் மட்டும் அனுப்பிட்டு, அது மாரி போகாம, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமு, நமக்கு எப்படி இதாகுது, கால் எப்படி இருக்கு, லெக் எப்படி இருக்கு, இந்த மாரி வந்து அ நம்மள வந்து விசாரிச்சுட்டு, அந்த மாரி நம்மள வந்து அதுக்கேத்த மாரி வந்து ட்ரெயின் பண்றாங்க, விசாரிச்சுட்டு. ஸோ, எனக்கு இப்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. முன்னாடி இருந்தத விட இப்ப எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் கிளியர் பண்ணிருவேன். பிசிக்கல் வந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணிருவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கு. தேங்க் யூ.